10ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள். தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகலவித வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சீடர்கள் என்பவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஒரு குருவை பின்பற்றுகிறவர்கள் சீடர்கள். சீடர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், கால்ட் அவுட், அழைக்கப்பட்டவர்கள், ஒரு காரியத்துக்காக அழைக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இந்த வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் சீடர்கள். ஒரு குருவை பின்தொடரும்படி அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது அனுப்பப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். நல்ல கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள், குருவை பின்தொடர்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது குருவை பின்தொடர்ந்து குருவினுடைய சகல காரியங்களை கற்று தேறின பிறகு குருவிடமிருந்து அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். உள்ளே வந்தவர்கள் இப்ப வெளியே அனுப்பப்படுகிறார்கள். குரு போலவே மாறி, அவரை போலவே மாற்றம் பெற்று, அவருக்குள் இருக்கிற சகல அதிகாரங்களையும் பெற்று, அவருக்குள் இருக்கிற சகல ஞானத்தையும் பெற்று, ஒரு குருவிடம் இருக்கிற சகல வல்லமைகளை பெற்றுக்கொண்டு இன்னொரு குருவாக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். சீடர்களாக வந்தவர்கள் இப்பொழுது அப்போஸ்தலர்களாக புறப்பட்டு போகிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள், உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டவர்கள் இப்போ உள்ளிருந்து வெளியே புறப்பட்டு போகிறார்கள். உள்ளே வரும்பொழுது வெறுமையாய் வந்தவர்கள், ஒன்றுமில்லாமல் வந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் பெற்றவர்களாக சகல வல்லமைகளையும் சகல அதிகாரங்களையும், குருவை தொடரும் சீடன் குரு போல மாறுவான் என்பது போல குருவுக்கு ஒப்பான சீடனாக மாறி இப்பொழுது சீடர்களை உருவாக்குகிற இன்னொரு குருக்களாக இவர்கள் வெளியே புறப்பட்டு போகிறார்கள். சீடர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலர்களை இயேசு உருவாக்கினார். சீடர்களை இயேசு தன்னை போன்ற ஒரு குருவாக அவர்களை பயன்படுத்தினார். இயேசுடைய சீடர்கள் 12 பேர். முதலாவது சீடனாக யார் வருகிறார்? அந்திரேயா தான். ஆனாலும் இங்க பேதுருக்கு முக்கியத்துவம் வேதம் கொடுக்கிறது. அவன் வயதுல பெரிய அந்திரேயாவுடைய சகோதரன், அண்ணன். அதனால அவன் இயேசுக்கு எல்லா விதங்களிலும் அவன் துணையாக இருந்தபடினாலே பேதுருவை பிரதான சீடனாக வைத்து பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், 5வதாக பிலிப்பு, 6வதாக பிலிப்பு கொண்டது பர்த்தலோமேயு, அடுத்தபடியாக தோமா, 8வதாக மத்தேயு, 9வதாக அல்பேயின் மகன் யாக்கோபு, 10வது ததேயு, 11 சீமோன், 12 யூதா ஸ்காரியத்து, அவரை காட்டி கொடுத்த யூதா ஸ்காரியத்து. யூதா என்கிற பட்டணத்தை ஸ்காரியத்து என்ற பட்டணத்தை சார்ந்த யூதா ஸ்காரியத்து என்று சொல்லுவாங்க. நல்லா கவனித்து பாருங்க. 12 சீடர்கள். எத்தனை பேருக்கு பேரு தெரியும்? சீடர்களின் பெயர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் மனப்பாடமா சொல்லணும். நிறைய படிங்க. வீட்டுல போய் அதிகாரத்தை 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது இடத்திலே காணப்படுகிற ஒரு சீடன் பிலிப்பு. இயேசுவனுடைய 4வது சீடனாக வந்து சேருகிறான். நல்லா கவனிங்க. அந்திரேயாவும் யோவானும் இயேசுவினுடைய சீடனாக மாறுகிறார்கள். யோவான் தன்னுடைய சகோதரனாக யாக்கோபை அழைத்து வருகிறான். அந்திரேயா தன்னுடைய சகோதரனாக பேதுருவை அழைத்துக் கொண்டு வருகிறான். அப்ப இயேசுக்கு 4 சீடர்கள் இருந்த மாத்திரத்திலே அந்திரேயா பிலிப்பை அழைத்துக் கொண்டு, பிலிப்பு ஒரு இடத்துல உட்கார்ந்து
நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறான். அவன் இயேசுவை பின்பற்றி வருகிறான். இயேசுவனுடைய 5வது சீடன். இந்த சீட வரிசையில 5வது வருகிறான். மந்த மாத்திரத்துல அவன் பர்த்தலோமி என்கிற நாத்தான்வேலை இயேசுவின் சீடனாக மாற்றுகிறான். நல்லா கவனித்து பாருங்க. இந்த பிலிப்பருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது அவன் அதே பேதுரு அந்திரேயா ஊரானாகிய பெத்சாயிதா பட்டணத்தான் என்று வேதம் காண்பிக்கிறது. பேதுரு எந்த ஊரோ, யாக்கோபு எந்த, அந்திரேயா எந்த ஊரோ, அதே ஊரிலே அதே கிராமத்துல இருந்த பெத்சாயிதா என்கிற ஒரு பட்டணம், அதாவது சின்ன ஒரு கிராம பட்டணம், அதுல இருந்த அதே ஊர்க்காரன் தான் அவன். இயேசுடைய சீடனாக மாறின பிறகு அவன் செய்த அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பெரிதாக இருக்கிறது. நம்முடைய வேதத்திலே சிறிய அளவில் எழுதப்பட்டிருந்தாலும் வரலாற்றிலே மிக ஒரு நீண்ட ஒரு பட்டியல் அவனுக்கென்று இடம் இருக்கிறது. நல்ல ஊழியம் செய்தான். அவனால் கொண்டு வரப்பட்டதான பர்த்தலோமி என்கிற நாத்தான்வேல் இந்தியாவிலே சிந்து பகுதிகள், பஞ்சாப் பகுதிகள், இந்தியாவில இருந்து அப்படியே சீனா சென்று அப்படியே ஊழியம் செய்து நல்ல ஒரு ஊழியக்காரன். இவனால் தொடப்பட்டவன். நல்லா கவனித்து பாருங்க. இந்த பிலிப்புடைய வாழ்க்கை இயேசுவுக்காக ஒரு நல்ல ஒரு ஊழியம் செய்தவன். ஜனங்கள் எல்லாருக்கும் பிடித்தமானவனாய் இருந்தான். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினான். அவன் ரஷ்யா பகுதி வரைக்கும் அவன் ஊழியம் செய்தான். ரஷ்யாவிலாம் போய் ஊழியம் செய்து சைக்கிரியா ஒரு பட்டணத்திலே ஜனங்கள் ஒரு பாம்பை வழிபட்டு கொண்டு இருந்த காலகட்டம். அந்த பாம்பை வழிபடும் பொழுது அந்த பாம்பை போய் கிட்ட போய் சபிக்கிறான், இயேசுவின் நாமத்துல செத்துப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜாவுடைய புள்ள வெளியில நின்றுட்டுப்பான். அந்த சபித்த உடனே அந்த பாம்பு வெளியே வந்து ராஜாவோட மனுஷனை கடிச்சு அது செத்துவிடும், துப்பிட்டு செத்துவிடும். அந்த விஷப்பட்ட அந்த மகன உயிர் போயிடும். அந்த உயிரிழந்து அந்த மனிதனுக்கு இருக்கும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த சைத்திர நாட்ட மன்னர் அப்படியே அவனை பிடித்து அழிக்க வரும் பொழுது அவன் கிட்ட போய் ஜெபம் பண்ணி அவனை உயிரோடு எழுப்பி விடுவான். உயிரோடு எழுப்பி விட்ட பிறகு அந்த ராஜாவும் அந்த ஊர் மக்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஏன்னா அடுத்தடுத்து இவன் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் மூடுகிறான் என்று சொல்லி அவனை இயேசுவை போல சிலுவையில அறைந்து அவனை கொண்டார்கள். பிலிப்புடைய வரலாறு அவ்வளவுதான். ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ஊழியத்தை செய்தான். இந்த வேதத்துல இருக்கிற அப்போஸ்தலனாக மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை போல அவன் பிலிப்பு ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்தை எழுதினான். நம்முடைய வேதத்திலே அது நீண்ட ஒரு பெரிய புஸ்தகமா இருப்பதனாலே இதுல சேர்க்கப்படவில்லை. ஒன்று 2 மாத்திரம் தான் சேர்த்தார்கள். மீது அநேக சுவிசேஷங்கள் இங்கு சேர்க்கப்படாமல் உண்டு. தோமையார் எழுதின நடபடிகள், தோமையார் எழுதின சுவிசேஷம்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இது இந்த நம்ம குடியிருக்கிற பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இதே தோமையாருடைய சுவிசேஷம்லாம் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் பைபிள்ல சேர்க்கப்படவில்லை. ஆனா இன்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாவதாக. கவனிப்போம். இந்த பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிப்போம். 43ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ என்னை பின்பற்றி வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு. முதலாவதாக பிலிப்புடைய வாழ்க்கையில நாம் காண்கிற முதல் ஒரு சம்பவம், அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் விளங்கினான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியை பிலிப்பு நமக்காக வைத்திருக்கிறார். பிலிப்பினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் படி கீழ்ப்படிதல் தான். இயேசுவினுடைய சீடனாக அந்திரேயா வருகிறான். அந்திரேயா வந்த மறுநாளிலே
பேதுரு வந்து சேருகிறான் இயேசுவுடைய சீடனாக. அந்திரேயாவும் யோவானும் இயேசுவுடைய சீடர்களாக ஒரே நாளில வந்து சேருகிறார்கள். யோவான் தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்திரேயா தன்னுடைய சொந்த சகோதரனாகிய அண்ணனாகிய பேதுருவை இயேசுவுடைய சீடனாக வந்து அறிமுகப்படுத்துகிறான். அந்த இயேசுவின் சீடர்களாக வந்த பிறகு அதே கலிலேயாவுக்கு பெத்சாய்தா பட்டணம் வழியாக அங்கே இயேசு ஊழியத்துக்கு வருகிறார். வந்த பொழுது அதே பட்டண சீமான் பேதுரு அந்திரேயா ஊரானாகிய அங்கே பிலிப்பு உட்கார்ந்து இருக்கிறார். பிலிப்பை பார்த்து, பிலிப்புவே என்னை பின்பற்றி வா என்று இயேசு கூப்பிடுகிறார். பிலிப்பு உடனடியாக இயேசுவை பின்பற்றி வந்தான். இன்னைக்கு அநேக ஜனங்களை பார்த்து ஒரு வேலை செய்யணும் சொன்னா அவங்க செய்யறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. இயேசுவை யாருன்னு தெரியாது. நல்லா கவனிச்சுங்க, இயேசுவை யாருன்னு தெரியாது. யோவானுக்கும் அந்திரேயாவுக்கும் இயேசுவை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இவர்தான் மேசியா, நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடவுள் ராஜாவாய் வருவாரே அந்த தெய்வம் இதுதான் ராஜாவாக வரப்போகிறவர் இவர்தான் என்று சுட்டி காட்டுகிறார். அப்படியே அவன் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவோடு ஒரு ராத்திரி தங்கினார்கள். இயேசுவை புரிந்து கொண்டார்கள். காலையில போய் பேதுருவிட சொல்றாங்க, என்ன தீர்க்கதரிசிகளா சொன்ன கடவுளே நீங்க நமக்கு ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தோமே, அந்த மேசியாவை நாங்கள் கண்டோம், வான்னு கூப்பிட்டு வரோம். அடுத்த 3வது நாள் பிலிப்பு இயேசுவின் சீடனாக வந்து சேர்கிறார். பேதுருக்கு ஒருவன் அறிமுகப்படுத்தி வைத்தான், யாக்கோபுக்கு ஒருவன் அறிமுகப்படுத்தி வைத்தான், யோவானுக்கு அந்திரேயாவுக்கு யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தி வைத்தான். ஆனால் பிலிப்புக்கு யாருடைய அறிமுகம் இல்லை. இயேசு முதலாவதாக அழைத்த முதல் சீடன் பிலிப்பு தான். இயேசுவால் வந்த முதல் சீடன். என்னை பின்பற்றி வா என்று கூப்பிட்ட உடனே அவன் இயேசுவை பின்பற்றி வந்தான். ஒரு கீழ்ப்படுதல் உண்டானது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு வாழ வரமாட்டாங்க. இப்ப சபைக்கு வாங்க கூப்பிடுங்களேன், ஏன் வீட்டுல வேலை இருக்கு, சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, இன்னைக்குதான் துணி துவைக்கிற வேலை இருக்குது, இன்னைக்குதான் நிறைய வேலைங்க இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையா கொஞ்சம் தூங்கிட்டேன். அவன் சின்ன பிள்ளை என்னம்மா அங்கிள் தூங்கிட்டாங்க. திங்கக்கிழமை காலையில பார்ப்பேன், என்னம்மா 7 மணிக்கு இருக்கிற, ஸ்கூலுக்கு போனாங்க, நேத்தியா தூங்குன, சபைக்கு போன தூங்கணும்ல, தூங்கல, இன்னைக்கே தூங்கல. என்ன ஆண்டவர் அடிக்க மாட்டார், டீச்சர் அடிப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நம்முடைய விசுவாசிகள் முதலாவது கீழ்ப்படிதல் தான் அவசியம். வா என்னை பின்பற்றி வா என்ற உடனே வந்தான். பேதுரு அழகா சொல்லுவான், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தேமே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றி வந்தேமே. நீங்க வாங்கின வர்றதில்ல. இயேசு ஒரு மனிதனை கூப்பிடுகிற, வாப்பா என்னை பின்பற்றி வா. ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இப்பொழுதுதான் ஒரு புது வீடு கட்டி இருக்கிறேன், இன்னைக்கு கிரகப்பிரவேசமே பண்ணல, வீடெல்லாம் பால் காய்ச்சிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிறகு வரேன். ஒருவனை கூப்பிடுகிறான், வா இப்பதாங்க ஒரு தோட்டம் நட்டு இருக்கிறேன், இப்பதான் மரம்லாம் சின்ன சின்னதா இருக்கு, கனியெல்லாம் காய்ச்சி முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் வரேன். பாப்பா ஒருவனை பார்த்து என்னை பின்பற்றி வா. அவன் சொல்லுகிறான், இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கேன், பிறகு வரேன். ஒருவனை பார்த்து என்னை பின்பற்றி வா. ஐயா டெத்துல இருக்கேன், என் சொந்தக்காரங்க தவறிட்டாங்க, இப்ப எப்படி வர்றது, பிறகு வர்றேன், எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு. செத்தவன் மறித்தவனை அடக்கம் பண்ணிட்டு நீ பின்பற்றி வா. என்ன மனம் இல்ல, நிறைய பேரை கூப்பிடுறாரு வா வான்னு. ஒருத்தனை பார்த்து கூப்பிடுற, ஐஸ்வர்யனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தபடியா இவ்வளவு பணத்தெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது, மனசு இல்ல. பின்பற்றி வருவதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும். நீ எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன். ஒருத்தர் சொல்றான், ஆண்டவரே நீ எங்க போனாலும் நான் வருவேன் ஆண்டவரே. அவனா இயேசுவின் சீடன், நான் வரவே இல்லை. இந்த வாய்ஸ் அவனெல்லாம் இயேசுவின் சீடன் கிடையாது. ஆண்டவரே நீ எங்க போனாலும் நான் வருவேன் ஆண்டவரே, சாவிலும் நான் பின்பற்றி வருவேன்.
நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் இல்ல, எனக்கு தலை சாக்க கூட இடம் இல்ல. நான் ஒரு அன்னக்காவடி, நான் ஒரு துறவி. இன்னைக்கு துறவின்னு சொல்றவங்க கையிலதான் சொத்துக்கள் இருக்குது. சங்கராச்சாரியர் சொல்லுவாரு, இயேசுதான் மிகப்பெரிய கட்ட பிரம்மச்சாரி. ஒரு நல்ல பிரம்மச்சாரி அவர்தான். எந்த சொத்துமே இல்லை அவர்கிட்ட, மாற்று வஸ்திரம் இல்ல. ஒரு நல்ல துறவியா வாழ்ந்த. நல்லா கவனிங்க, என்னை பின்பற்றி வரையா என்ன கொடுப்பீங்க? எந்த கேள்வி கேட்காம வந்தவன் முதல் மனிதன் பிலிப்பு. அவன் கீழ்ப்படிதல் உள்ள பிலிப்பு. எனக்கு கிறிஸ்தவ மக்கள் அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். முதல் படியே கீழ்ப்படிதான். எதிர்த்து பேசுறதெல்லாம் ஆண்டவர் விரும்புறதில்ல. இந்த சாக்கு போக்குலாம் விரும்புறதில்ல. மோசேயை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை அழைத்தது நான் அல்லவா? அவன் சொல்றான். மோசே அப்படியே 5 சாக்கு போக்கு சொல்லுவான். ஆண்டவரே, நான் பேச தெரியாது, திக்கு வாய் உள்ளவன், மந்த புத்தி உள்ளவன், நான் உனக்கு வாயா இருப்பேன், நீ வா. உன் சகோதரன் இருக்கிறவன் பேசுவான், நீ வா. ஆண்டவரே அவன் சொல்லுவான். அடுத்து சொல்லுவான், என்ன சொல்லுவான்? ஒவ்வொரு சாக்கு போக்கு. இன்னைக்கு சாக்கு போக்கு, ஏமா சர்ச்சுக்கு வரல, வேலை இருந்துச்சு, தூக்கிட்டேன். எவ்வளவு சாக்கு போக்கு. ஏன் சபைக்கு வரல, ஏன் கூட்டத்துக்கு வரல, பல சாக்கு போக்கு அடிக்க வைப்போம். என்னை பின்பற்றி வா என்கிற ஒரே வார்த்தைக்கு மாறுத்திரம் சொல்லாமல் இயேசுவை பின்பற்றி வந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரே விசுவாசியாக பிலிப்பு நின்று கொண்டே இருக்கிறார். பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கீழ்ப்படிதல். என்ன கொடுக்க போறாரு? ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு. பின்பற்றி வா, வர. இந்த கட்சிக்கு போய் நிக்கிறாங்க பாருங்க, ஒரு கோட்டம் கோழி பிரியாணி தான் போய் நிக்கிறாங்க. பிஜேபி கட்சிக்கு எந்த ஒரு காரணம் வந்து நின்னாலும் அவன் காங்கிரஸுக்கு நிற்கிறான். காங்கிரஸுக்கு யார் நின்னாலும் அவன் தான் வந்து ஏடிஎம்கே நிற்கிறான். ஏடிஎம்கே போய் கொடி பிடிச்சவன் யாரோ அவன் தான் ஏடிஎம்கே போய் கொடி பிடிக்கிறான். நான் கண்ணால தானே பாக்குறேன், கண்ணால தானே பாக்குறோம். இதற்கெல்லாம் போக முடியுது. இயேசு என்னை பின்பற்றி வா, நான் வரதுக்கு முடியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக பிலிப்பு போல காணப்படுவோம். இரண்டாவதாக வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பிலிப்பு நாத்தான்வேலைக் கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இங்க வாசிக்கிறோம், பிலிப்பு இயேசுவினுடைய சீடனாக மாறின மறுநாள் அவன் போய் ஊழியம் செய்தான். பிலிப்பு நாத்தான்வேல் என்கிற பர்திலோமேயு என்பவனை இயேசுவின் சீடனாக கொண்டு வருகிறான். இயேசுவினுடைய 6வது சீடன் இவனால் வருகிறவன். ஒரு நல்ல சீடனை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறான். சில நேரங்களில நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவோம். இவங்களால என்ன ஆதாயம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர்களால் உண்டாகிற ஊழியம் இவர்களை காட்டில் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவர் மூலம் கொடுப்பார். பிலிப்பு எப்படி ரஷ்யாவில் சைத்ரியா பகுதியில் போய் ஊழியம் செய்தாலோ, கிரேக்க நாடுகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தாலோ, அதே வண்ணமாக பிலிப்புவால் கொண்டு வரப்பட்டதான நாத்தான்வேல் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப், தட்சசீலா, காந்தகார் இந்த பகுதிகள் எல்லாம், சிந்து வயலி பகுதிகள் எல்லாம் சென்று கடைசியாக சீனா வரைக்கும் சென்று அவன் ஊழியம் செய்தான். நாம் ஒரு ஆளு கொண்டு வரணும், அவர்கள் மூலம் கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருப்பார். ஒரு ஊழியம் செய்கிறதான பிலிப்பு பாருங்க. நான் பேதுருவுடைய ஊழியத்தையும், அந்திரேயா தான் முதல் சீடன், அந்திரேயாவோட ஊழியத்தை பார்க்கிறேன். அவன் தன்னுடைய சகோதரனை கொண்டு வந்துட்டான். யாக்கோபு இயேசுவோட 2வது சீடன், அவன் போயிட்டு யாரை கொண்டு வந்துட்டான்? தன்னுடைய சகோதரன் யோவான் முதல் சீடன் யாக்கோபை கொண்டு வந்துட்டான்.
ஆனா பிலிப்புவோ இன்னொரு தன் உறவினர் அல்லாத ஒருத்தனை கூட்டிக் கொண்டு வருகிறான். ஒரு சீடர் இன்னொருவனை சீடனாக மாற்ற வேண்டும். நீங்க விசுவாசிக இன்னொருவரை இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். இந்த படிப்புல ரொம்ப அவசியம். நான் மட்டும் இயேசுவை பின்பற்றினால் போதாது, இன்னொருவரை இயேசுவின் சீடனாக கொண்டு வர வேண்டும். நம்ம எத்தனை பேர் இந்த முயற்சியில இருக்கிறோம்? பவுலுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கும் ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பவுல் ரட்சிக்கப்பட்டான். சபையை துன்பப்படுத்தினவன், சபையை அடித்தவன், நொறுக்கினவன், சபை மக்களை கொலை செய்ய தூண்டினவன், ஒரு கொலைக்கு காரணமாக இருந்தவன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த இயேசுவை பற்றி சொல்வதற்காக, நான் இயேசுவை பேசுகிறவர்களால் கொலை செய்தேன், எனக்கு நான் இயேசுவை பற்றி பேசினா என்னையும் ஒருத்தர் கொலை செய்வானுங்கிற எண்ணெல்லாம் அவனுக்கு இல்ல. தாமதமின்றி இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி எல்லா மூலைகளுக்கும் பிரசங்கித்தான். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம எனக்கு எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி பேசுகிறோம்? தாமதம் இந்த கால தாமதம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு தவறான ஒன்று. ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் தாமதம் செய்யாமல் இயேசுவை அறிவிக்க முன்வர வேண்டும். தாமதப்படுத்தவே கூடாது. பிலிப்பு இயேசுவோட சீடனாக மாறினாலே போய் நாத்தனாலே கொண்டு வந்து விட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கால தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் நல்லா ஃபுல்லா எக்யூப்ட் ஆன பிறகு, நல்லா தகுதியான பிறகு, நான் எல்லாமே பலப்படுத்தின பிறகு நேரம் போயிடும். நீ சீடனான பிறகு இன்னொரு சீடனாக மாற்று. இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமி எங்கு புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷனாக மாற்று. நீ இயேசுவை பின்பற்ற, நீ என்ன பின்பற்றுகிறாய் அல்லவா, அவனை உன்னை பின்பற்றவை. பவுல் எழுதுகிறான் 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். வாங்க என்ன பின்பற்றுங்க. உன்னை இருக்கையா நாங்க பின்பற்றணும்? நான் இயேசுவை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறேன். அடுத்து ஒரு சீடனை உருவாக்க வேண்டும். எனக்கு சபை வளராததுக்கு காரணம் அதுதான். எனக்கு திருச்சபைகள் வளராததுக்கு காரணம் அதுதான். நாம் இன்னொருவரை மாற்றவில்லை, நாம் மாறிவிட்டோம். மூட பழக்கத்திலிருந்து வந்து விட்டோம். அங்க விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்து விட்டோம். அங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து சாபத்தில் இருந்தோம், நாம் வெளியே வந்திருக்கிறோம். நம்ம வந்துட்டோம்ல, இன்னொருத்தனை கொண்டு வரணுமா இல்லையா? சீடனான பிறகு இன்னொருவனை சீடனாக மாற்றணும். அதுதான் கிறிஸ்தவ ஊழியம். விசுவாசிகள் அடுத்தவங்களை விசுவாசியா மாற்றணும். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்களா மாற்றணும். நமக்கு விசுவாசம் இல்லையே. சரியான விசுவாசிகளா மாறின பிறகு நம்ம ஆண்டவர் மேல மற்றவர்களை விசுவாசம் வைக்கிற அளவுக்கு நம்ம அவர்களை கொண்டு வர வேண்டும். பிலிப்பு ஆத்ம ஆதாயம் செய்கிறவனாய் விளங்கினான். மூன்றாவதாக கடந்து வரும் வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். நாம் செய்ய போகிறதை இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிரதான தலைவர் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறியாதிருந்தோம். அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசு பிலிப்புவை சோதிக்கும்படி கேட்டார். சில நேரங்களிலே ஆண்டவரால் நாம் சோதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்மூல நடப்பதற்கு ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். இவ்வளவு ஜனங்க வந்திருக்கிறாங்களே, இவ்வளவு ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம்? பிலிப்பு எங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அவனை சோதிப்பதற்காக கேட்டார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். என்ன பண்ணுவோம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்றால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஞானமா பதில் சொல்லணும். ஆண்டவரே, நீ காண ஊர்ல அற்புதம் செய்திரல்லவா,
நம்ம ஏன் பணத்தை போய் வாங்கணும்? பச்சை தண்ணிய திராட்சை ரசமா மாற்றி கொடுத்தீங்கள் அல்லவா? வெறும் சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தீங்க. ஒரு திருமண வீட்டுல பந்தி குறைஞ்சன பெரிய அவமானம். அவர் சாதாரண தண்ணீரை நல்ல நவமானதாய் மாற்றி கொடுத்தீர் அல்லவா? இந்த சாதாரண மக்களுக்கு இவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீ மாற்றி கொடுக்க உமால முடியும், நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். அவனை சோதிப்பதற்காக கத்த கேட்கிறார். இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை சோதிக்கப்படுகிறது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, நம்முடைய விசுவாச பரீட்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது. சோதிக்கப்படுகிறது மனிதனுக்கு நல்லது. அவன் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவான். ஒரு பொண்ணை எடுத்தா அது உடனே பொண்ணா இருக்காது. பூமியில இருந்து எடுக்கும் பொழுது அதை அலசி எடுக்கிறோம். இரும்பும் தங்கமும் ஒன்னா இருக்கும். அலசுவாங்க, பிளேட் வச்சு அலசுறாங்கன்னா அந்த இரும்பு தங்கமும் ஒன்னா இருக்கும். ஏன்னா தங்கத்தோட இடையும் இரும்போட இடைங்க எல்லாம் வெயிட்டான பொருட்கள், மண்ணெல்லாம் ஓடிடும். அதன் பிறகு அந்த தங்கத்தை தனியா பிரிச்சு, இரும்பை தனியா பிரிச்சு, சுத்தநாதத்தை பிரிச்சு, தங்கத்தை தனியா எடுக்கணும். அதுலயும் நிறைய சோதனை உண்டு. அதை புடம் போடணும், அதை உருக்கணும், அதை ஆசிட்ல வைக்கணும். ஆசிட்ல வச்சா இரும்பு ஓடிடும், செம்பு ஓடிடும், தங்கம் நிற்கும். அந்த தங்கத்தை எடுத்து நெருப்புல வச்சு உருக்கணும், உருக்கி புடம் போட்டு எடுக்கணும். புடம் போட்டு எடுத்தா சுத்த பொண்ணா வந்து நிற்கும். ஒரு சோதனை ஒரு மனிதனை ஒரு சுத்த பொன் போல மாற்றும். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் அவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சோதிக்கப்பட்டான். சோதிக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முன்னிலைமை பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறினது. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொன்னாக மாற்றும். சோதிக்கப்பட்ட பிலிப்பு. 4வதாக ஒரு காரியத்தை கடந்து வருவோம், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆத்துமாக்களை கவர்ந்தெடுத்த பிலிப்பு. இயேசுவின் சீடர்கள் எல்லாம் பண்டிகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பண்டிகையிலே சில கிரேக்க நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் சீடனாகிய பிலிப்பின் இடத்துல வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம், நாங்க என்ன செய்வது? இயேசுவின் சீடனாகிய பிலிப்பு அவன் எபிரேய மொழி அறிந்திருந்தான், ஆரமிக் மொழியை அறிந்திருந்தான், 3வது கிரேக்க மொழியை அறிந்திருந்தான் என்று பண்டிதர்கள் சொல்வார்கள். கிரேக்க மொழி அறிந்திருந்தபடியாலே கிரேக்கர்கள் பேசுகிறது எல்லாம் அவன் நன்றாக கேட்டு அதை கொண்டு வந்து அங்க அந்திரேயோட அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு சீடனுக்கு பல காரியங்கள் தேவை, பல அனுபவங்கள் தேவை. பிலிப்பு ஒரு நல்ல ஆத்துமாக்களை கவர்ந்து இழுக்கிறவனாய் இருந்தான். இன்னைக்கு விசுவாசிகளை கவர்ந்து இழுக்கிற சுபாவம் கொண்ட ஊழியர்கள் இல்லை. இன்னைக்கு எப்படி ஊழியம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு செய்யற ஊழியம் வேறு, அந்த காலத்துல மக்கள் செய்த ஊழியம் வேறு. இன்னைக்கு பண்ற ஊழியம் எல்லாம் அடே பகட்டா பண்றாங்க. ஆண்டவர் கண்ணீரை துடைப்பா, அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிலிப்பு பாருங்க, அந்நிய மக்களை இயேசுவிட கொண்டு வருகிறவனாய் வழங்கினான். அதற்காக தன்னுடைய அறிவு, தன்னுடைய மொழியை அவன் உபயோகப்படுத்தினான். கிரேக்க மக்கள், பண்டிகைக்கு வந்த கிரேக்க மக்கள் பண்டிகையை பார்க்கல, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்ம நினைப்போம் பாகாலுக்கு தான் எல்லா முழங்காலும் முடங்கன்னு நினைப்போம். பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
பண்டிகைக்கு வந்திருக்காங்க, கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க, திருவிழாவை பார்ப்பாங்க. இல்ல, அந்த திருவிழா கூட்டத்துக்கு வந்த மக்களிலும் இயேசுவை பார்க்க ஒரு சில கூட்டங்கள் உண்டு. அதை நான் கண்டுபிடிக்கணும். அவர்கள் பிலிப்பியரிடத்தில் வந்து இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த திருவிழா பார்ப்பதை விட நாங்கள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறோம். பாருங்க பெரியமானவர்களே, ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுடையவனாய் விளங்கினார். அவருடைய ஊழியர்கள் விசாலமாய் இருந்தது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பிலிப்புவும் இங்க இயேசுவின் சீடனாகிய பிலிப்பு வெவ்வேறு பிலிப்புகள். சில பண்டிதர்கள் மத்தியிலே ஒரு சின்ன ஒரு சலனம் ஒன்று உண்டு. அப்போஸ்தலர் அதிகாரத்திலே ஒரு பிலிப்பு ஊழியம் செய்தான். அந்த பிலிப்பு சேவானோடு எடுக்கப்பட்டதான அந்த பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்புவா அல்லது இயேசுவின் சீடனாகிய பிலிப்பா என்கிற கேள்வி ஒரு ஐயம் உண்டு. ஆனா அநேக பண்டிதர்கள் அது இயேசுவின் சீடனாகிய பிலிப்பு என்று சொல்லுகிறார்கள். அவருடைய ஊழியத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் சமாரியா பட்டணத்துக்குள்ளாக ஊழியத்துக்கு வருகிறான். அங்க சமாரியா பட்டணத்திலே சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான். இவன் தான் தேவனுடைய பிரதான சக்தி என்று ஜனங்கள் அவனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அங்கு பிலிப்பு அந்த இடத்துல ஊழியத்துக்கு வருகிறான். அவனை பார்த்த மாத்திரத்திலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவனை விட்டுட்டாங்க. யார? இந்த சீமோனை விட்டு விட்டார்கள். இந்த மாய வித்தைக்காரனை விட்டு விட்டார்கள். ஒரு சரியான ஊழியக்கார ஒரு பட்டணத்துக்கு வருவான் என்றால், ஒரு சரியான ஊழியர் ஒரு கிராமத்துக்கு வருவான் என்றால், அந்த ஊர்ல இருக்கிற மாய வித்தையெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிரமிக்கத்தக்க காரியங்களும் ஒழிந்து போய்விடும். ஆமே ஆமே. இன்னைக்கு சரியான ஊழியக்காரங்க வேதம் தேடிக்கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. பவுல் ஒரு ஊழியத்துக்கு வந்தான், எபேசு பட்டணத்துக்கு வந்தான். இவன் வந்தா அந்த ஊருக்கு கலக்கம். பேதுரு ஊழியத்துக்கு வருகிறான். ஐயோ, உலகத்தை கலங்கடிக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஒரே பயம். உலகத்தில் 7 அதிசயத்தில் ஒன்றான ஆர்டிமிஸ் டெம்பிள் என்கிறதான எபேசுடைய தியான கோயில பவுல் வந்து நிற்கிறான். அவர்களுக்கு ஒரு பெரிய பயம். இந்த கோயிலே இழுத்து பூட்ட வச்சுட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க பிலிப்பு அந்த ஊருக்குள் வருகிறான். சமாரியா பட்டணத்துல அந்த ஊர்ல பிரதான சக்தி இவன் தான் வல்லமை பெற்றவன். அவனை ஒண்ணு இல்லாம கேட்டான் பிலிப்பு. அல்லேலூயா. அவன் இவருடைய சீடனாக மாறி ஞானஸ்நானம் பெற்று, அதே பிலிப்பு ஆவியானவர் அவனை கொண்டு போகிறார். போ, காந்தாய நாட்டு மந்திரி வருகிறார், ரதத்துல வந்து கொண்டு இருக்கிறான், நீ ஓடு என்று சொல்கிறார். அவன் ஓடி போய் அந்த ரதத்துல ஏறான். ஒரு மந்திரியோட ரதம் எவ்வளவு வேகமா போகும்? அது வனாந்தர மார்க்கத்துல ஓடுது, வேகமா போகுது. எத்தனை பாடி கார்டு இருக்கும்? அவன் ஓடி போய் அந்த மந்திரியோட ரதத்துல ஏறான். அந்த மந்திரி படிச்சுட்டு இருக்கான். என்ன படிக்கிறான்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் படிக்கிறான். அந்த படிக்கிற அந்த வசனத்துக்கு அவன் விளக்க வர கொடுக்கிறான். நீ படிப்பதோட அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இதுதான் அர்த்தம் என்று சொல்லி, இயேசுதான் அங்க பலியாடாக வந்தார். பாவத்தை மன்னிக்கிற ஆடு அவர்தான். அவர் பாவத்தை மன்னிக்க தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னுடைய பாவத்தை கழுவினார் என்று சொல்லி அவனுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறான். அப்பொழுது மந்திரி கேட்கிறான், நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? என்ன தடை? வா எடுக்கலாம். எங்க எடுக்கிறது? குளம் இருக்குது, வா எடுக்கலாம் சொல்லி அங்க போய் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். அவன் ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு, கரையேறின பிறகு, ஆவியானவர் பிலிப்புவை அவனை தூக்கி கொண்டு போய் விட்டார். பாருங்க, மந்திரி அது வரைக்கும் அப்புறம் அவனை பார்க்க முடியல. அப்புறம் போயிட்டான் மந்திரி. பாருங்க, ஒரு நாட்டுடைய மந்திரிக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தவன் பிலிப்பு. முதல்ல நடந்துதான் ஊழியத்துக்கு போகணும், பிறகுதான் ஆவியான தூக்கிட்டு போவாரு. இன்னைக்கு ஊழியத்துக்கு வரணுங்களே, எனக்கு கார் வேணும், எனக்கு அதை வைக்கணும், இதை வைக்கணும். இங்க ஒருத்தர் படுத்து கிடந்தாரு. அவர் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாரு. போயிட்டு ஐயா ஊழியத்துக்கு வாங்கினா, ஐயா எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் வேணும், இவ்வளவு தண்ணி வைக்கணும், வைக்கணும், இவ்வளவு பெரிய மீட்டிங் வைக்கணும், இவ்வளவு காணிக்க கொடுக்கணும். அது 10 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போடுறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல ஊழியத்தை செய்யுங்க, பிறகு கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டு போவார். ஆமே. நான் பெரிய மனவுல
கர்த்தர் நல்லவர், நம்மோடு பேசுவாராக. ஒரு நல்ல ஊழியம் செய்த, ஆத்மாக்களை கவர்ந்தெழுத்த ஊழியம் செய்த பிலிப்பு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன் கூட தானே இருந்தேன், நீ என்ன பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி கேட்கலாம்? எனக்குள்ளதான் அந்த பிதாங்கிற தன்மை இருக்கிறது, குமாரன் என்ற தன்மை எனக்குள்ளதான் இருக்கிறது, இதை நீ விசுவாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த சத்தியம் அது. எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அநேகர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே, இந்த உலக மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு, அநேக கோட்பாடுகள் கொண்ட மக்களுக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டை கொண்டு வந்தவன் இந்த பிலிப்பு. ஒரு பெரிய இறையியல் கருத்தை கொண்டு வந்தவன் பிலிப்பு. எனக்கு அநேக ஜனங்களுக்கு பிதான என்ன? பிதா என்பது பேர் கிடையாது. பிதா என்பது பேர் கிடையாது. பிதா என்பது ஒரு நபர் கிடையாது. அது ஒரு பொசிஷன், அது ஒரு நிலை. தகப்பன் என்கிற ஒரு நிலை, மகன் என்கிற ஒரு நிலை, ஆவி என்கிற ஒரு நிலை. அவ்வளவுதான். இது ஒரு நிலைப்பாடு. இது குடும்ப உறவில் ஒரு நிலைப்பாடு. அப்பா மகன் என்பது போன்ற ஒரு நிலை. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, பிதாவை நான் ஒரு தடவை காட்டேன். இவ்வளவு நாள் என் கூட தானடா இருந்த, இவ்வளவு நாள் என் கூட தானே இருந்த, பிதாவை காட்டா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் என்ன பார்க்கலையா? இவ்வளவு நாள் என்னதான் புரிஞ்சுக்கிட்ட? இவ்வளவு நாள் உனக்கு என்னதான் புரிஞ்சிச்சு? அழகா இயேசு கேட்கிறாரு. யதார்த்தமா பேசுவோமே, யதார்த்தமா பிராக்டிக்கல் தமிழ்ல பேசுவோமே, பேச்சு தமிழ்ல. இயேசுவே, ஐயா குருவே, எங்களை பிதாவை காட்டுங்களா போதும். டேய், என்னடா இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிட்ட? இவ்வளவு நாள் என்னத்தை புரிஞ்சுக்கிட்ட? இவ்வளவு நாள் உன் கூட இருந்த என்ன பார்க்கலையா? இவ்வளவு நாள் என்ன பார்க்கல? உனக்கு இன்னும் புரியலையா? என்ன பார்த்தா பிதா பார்த்ததுதான்டா, நானும் அவரும் ஒண்ணுதான்டா அப்படிங்கிற. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை வெளிப்படுத்த காரணமாயிருந்தவன் பிலிப்பு. தேவனுடைய நாமத்தை மேற்கொண்டவனாக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பரிசுத்தாவி வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் மேல ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு கொடுக்கிறார். அவரிடமிருந்து பரிசுத்தாவி வெளியே புறப்பட்டு வருகிறதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 3 நிலைகளை உள்ளடக்கினவராக இயேசு விளங்கினதை இங்க வேதத்திலே வாசிக்கிறோம். ரொம்ப அருமையாக வாசிக்கிறோம். பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆழ்ந்த சத்தியம். பிதானா எங்க இருக்கு? யாரு? அவரை எப்படி பார்க்க முடியும்? குமாரனா யாரு? பரிசுத்தாவி எங்க இருக்கிறது? எல்லா சத்தியங்களுக்கும் ஒரு ஆதாரமாக பிலிப்புவனுடைய கேள்வி இருந்தது. ஒரு நல்ல வெளிப்பாட்டை கிறிஸ்தவ திருச்சபைக்கு கொண்டு வந்தவன் பிலிப்பு. நிறைய பேர் இந்த வசனம் பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா இந்த வசனம் போனாங்கன்னா அவங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட் அடிவாங்கும். இதுதான் அசிபார வசனம். இயேசு தன்னை பற்றி பேசின ஒரு அருமையான வசனம் அதுதான். அதுல சகல சத்தியமா அடங்கி இருக்கிறது. ஒரு நல்ல வெளிப்பாட்டை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவன் பிலிப்பு. நாம் பிலிப்பை பின்பற்றுவோம். சில நேரங்களில் சில ஊழியர்களை பின்பற்றுவது அவசியமா இருக்கிறது. பவுல் சொன்னானே, என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவரானபடியா. அதுபோல நாம் ஊழியக்காரர்களை பின்பற்றுவோம். தேவனுடைய பரிசுத்தவான்களை பின்பற்றுவோம். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பு அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிலிப்புவாக விளங்கினார்.
நாம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் விளங்குவோம். வான்னு கூப்பிட்டா வரணும். எதிர்த்து பேசுவது, சாக்கு போக்கு சொல்லுவது, நான் பிறகு வருகிறேன் அலட்சியம் பண்ணுவது, காலதாமதம் பண்ணுவது, அதெல்லாம் அல்ல. இயேசுவால் முதல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் பிலிப்பு கூப்பிட்ட மாத்திரத்துல வந்து விட்டான். இரண்டாவதாக அவன் ஆத்ம ஆதாயம் செய்கிறவனாக விளங்கினான். மறுநாளிலே போய் ஆத்ம ஆதாயம் பண்ணினான். காலதாமதம் பண்ணுவது நல்லதல்ல. மூன்றாவதாக பிலிப்பு சோதிக்கப்பட்ட பிலிப்பு. அவனுடைய சோதனை அவனை பொன்னாக மாற்றினது. நான்காவதாக அவன் மறைந்திருந்த ஊழியம் செய்தான். அநேக ஜனங்களை கிரேக்க மக்களுக்கு அவன் சுவிசேஷத்தை கொண்டு போனான். கிரேக்க நாட்டுக்கு கொண்டு போனான். எப்படி பவுல் கிரேக்க நாடுகளுக்கெல்லாம் சென்றானோ அது போல இவனை கிரேக்க நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் சென்று ஊழியத்தை அங்க துவங்கினான். கடைசியாக நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்த பிலிப்பு. எனக்கு கிறிஸ்தவ சத்தியத்திற்கு ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை உலகத்தை வெளிப்படுத்த காரணமாக இருந்தவன் பிலிப்பு. கண்களை கூடி கத்த நோக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு சத்தியங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கட்டும்.